வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். நம்ம பார்க்குற இடம் உங்களுக்கு வீடியோவிலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மலை குன்றின் மேலே நிற்கிறோம் நம்ம இப்போ. இங்கே அற்புதமான ஒரு ஆலயத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறேன். 100 ஆண்டு பழமையான ஒரு ஆலயம். மிக அற்புதமான வரலாறை கேட்கும்போது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாம் பாருங்கள், சின்ன ஒரு குன்றின் மேல் அமைந்த ஒரு சிறு முருகன் கோவில். முருகன் வள்ளி தெய்வானையோடு காட்சி தருகின்ற ஒரு கோவில். கடலூரிலிருந்து பண்ருட்டி செல்லும் வழியில் வில்லங்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. அது மருவிய பெயர். அது விலங்கற்பதி. இதுதான் அந்த ஊருடைய பெயர், விலங்கற்பதி. இந்த ஊரில் இருக்கின்ற ஸ்ரீ முருக வள்ளி தெய்வானை கோவில்கிட்ட நம்ம இருக்கிறோம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம். இப்போது அந்த வரலாறை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உங்க கூட ஷேர் பண்ணிக்கோமே அப்படின்னு இந்த பதிவை போடுறேன். தெரிஞ்சவங்க மீண்டும் தெரிஞ்சுக்கங்க, தெரியாதவங்க திரும்பவும் எல்லாம் கேட்டு பக்தியாக பயன்பெறுங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, சுமார் 100 வருஷம்னு சொல்கிறாங்க அந்த கோயில் உருவாகி. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 10-15 கிலோமீட்டரில் பண்ருட்டிங்கிற ஊர் இருக்குது. அங்கே ஒரு அப்பாவு ஐயர்னு ஒரு ஐயருக்கு கடவுள் கனவுல தோன்றினாராம். நீ இந்த வானமாதேவி, அந்த பண்ருட்டியில் கடலூர்லேருந்து பண்ருட்டி போகிற வழியில் வானமாதேவின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளே வரணும். அப்போ அங்கே சாமி சொன்னாராம் கனவுல வந்து, அந்த அப்பாவு ஐயர் கனவுல, ஐயரே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வானமாதேவி பக்கத்தில் சின்ன ஒரு மலை குன்று இருக்குது, அந்த குன்றுக்கு நீங்கள் போங்க, அங்கே ஒரு வேல் நடப்பட்டிருக்கும், இதான் உங்களுக்கு அடையாளம். அந்த வேல் நடப்பட்டிருக்குன்னு அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்க, மக்கள் வழிபடட்டும் சொல்லி முருகப்பெருமான் சொன்னதாக ஒரு வரலாறு இங்கே உண்டு. அதை அந்த அப்பாவை அடிகளார், அந்த ஐயர் என்ன பண்ணியிருக்காரு கேட்டு வந்து அங்கே வந்து அவர் மக்கள் வந்து பார்த்துருக்காரு இங்கே வந்து. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் இருக்கின்ற இந்த இருக்கிற கிராமத்துக்கு மக்களாக ஊர் தெரியுது பாருங்க, இந்த ஊர் மக்கள்லாம் கூட்டிகிட்டு இங்கே வந்துருக்குது, இந்த மலை குன்றுக்கு வந்திருக்கிறாரு. வந்து இங்கே பார்த்தால் அந்த வேல் இங்கே நடப்பட்டிருந்தது. அதை என்ன பண்ணார், வணங்கி பிறகு கோயில் கட்டினா சும்மா வச்சு பாருங்க பார்ப்போம். எல்லா ஊர்களுக்கும் சென்று சிறு சிறு தர்மம் பெற்றுலையே யாசகம் பெற்று இங்கேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் போகிறோம். திருவாசகம் தேவாரம் பாடிக்கிட்டே போகலாம். போயிட்டு அந்த மாதிரி மக்கள்கிட்ட பணம் திரட்டி இந்த மாபெரும் கோயிலை, மாபெரும் சொல்ல முடியாது, இருந்தாலும் தான் முருகப்பெருமான் மேற்கொண்ட அன்பின் காரணமாக என்ன பண்ணியிருக்காருங்க பாருங்கள், இந்த ஒரு சின்ன கோயிலை கட்டியிருக்காரு. மிக அழகான கோயில், ஒரு சின்ன குன்றின் மேலே இந்த கோயில் இருக்குது. அற்புதமான ஒரு காட்சி இது. வாங்க, உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன் இப்போது. அந்த கடவுள் கனவில் தோன்றி இந்த சொன்னாலே அந்த வேல், அந்த வேலை பார்க்க போகிறோம் இப்போது. பார்க்கலாமா? வாங்க. இதுதான் கோயில் முகப்பு. வாங்க உள்ளே போகலாம். இந்த ஆலயத்தில் வீடியோ எடுப்பதற்கான ஒரு தடை இல்லை, அதனால் நான் கேட்டுட்டேன். அந்த அனுமதியோடு தான் இங்கே வந்து இந்த காட்சியை பார்க்குறீங்க நீங்கள். இதோ கடவுள் கனவில் வந்து சொன்ன அந்த வேல் இதான். இங்கே பாருங்க, பேர் ஸ்ரீ ஆதிவேல்னு போட்டிருக்கு பாருங்கள். முருகப்பெருமான் கனவில் வந்து சொன்ன இந்த வேல் அந்த வேலை தான் பார்க்குறீங்க இப்போ நீங்கள். மிக அற்புதமான ஒரு காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள். நம்ம இருக்கிற ஒரு விலங்கற்பதி என்று சொல்லுகின்ற ஒரு ஊர். வில்லங்கப்பட்டுன்னு அதை வந்து மருவி சொல்கிறாங்க. ஒரு சிறு குன்றின் மேல் அமைந்த முருகன் கோவிலை நம்ம பிறகு இங்கே இருக்கிறோம். இந்த கோவில் சொல்கிறது வள்ளி தெய்வானை முருகன் கோயில்னு சொல்கிறாங்க. இப்போ தான் திறந்தாங்க, அதெல்லாம் பூட்டிருந்துச்சு. மக்கள் கூட்டம் அவ்வளோ வரதில்லைங்க, தெரியல. நான் சொல்ல அறிமுகம் மக்கள் தெரியறதில்லை இங்கே. இருந்தாலும் சொத்த மக்கள் வந்துட்டு போகிறாங்க. மிகவும் ஒரு எளிமையான ஒரு ஆலயமாக இருக்குது. வந்து மன நிறைவோடு இங்கே நம்ம சாமி வழிபடலாம். இங்கே ஏன்னா கூட்டம் கஷ்டம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படிலாம் இல்லை.
இன்னும் ஒரு ஓவியத்தை அங்கே பார்த்தோம் நாங்கள். வாங்க, அது சில விஷயங்கள் நமக்கு புரியுது, அதை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம், அறுபடை வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம அறுபடை வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, 6 படை வீடுகள் முருகனுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு அதை இங்கே ஓவியம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், முதலில் திருப்பரங்குன்றம், சரிங்களா, இதை பாருங்கள், திருப்பரங்குன்றம். அடுத்தது திருச்செந்தூர், அடுத்தது பழனி, அடுத்தது சுவாமிமலை, தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிமலை. அடுத்தது திருத்தணி. இந்த திருத்தணியிலே தான் இல்லையா வள்ளி தெய்வானையோடு காட்சி தருகின்ற அந்த கோலம் இருக்கும். அந்த சிறப்பான ஒரு கோலம் இங்கேயும் அந்த கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், திருத்தணி உத்திர தண்ணிகைன்னு போட்டு விலங்கற்பதின்னு போட்டிருக்காங்க பாருங்கள், பக்கத்துலேயே பாருங்கள். ஸோ அதற்கு நிகரான ஒரு ஆலயம்னு சொல்கிறாங்க. இது வந்து பாருங்கள், மிக மிக சிறப்பான ஒரு 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 நிலை உள்ள இந்த கோயில். இது திருத்தணியில் இருப்பது போல் வள்ளி தெய்வானையோடு முருகன் காட்சி விடுகிறாராம். வாய்ப்பு இருக்குன்னு வந்து பாருங்கள். அடுத்தது பழமுதிர்ச்சோலை. இந்த அறுபடை வீடுகளில் இந்த திருத்தணியை ஒற்ற இல்லையா அதற்கு ஒத்த ஒரு காட்சி தருகின்ற கோயிலாக இந்த கோயில் இருக்குது. இந்த விலங்கற்பதி, விலங்கப்பட்டுன்னு அது மருவி சொல்கிறாங்க, அதோட சரியான பெயர் விலங்கற்பதி, சரிங்களா. இந்த இடம் கடலூர்லேருந்து பன்ருட்டி சொல்லுகின்ற வழியில், இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பன்ருட்டிக்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று நெல்லிக்குப்பம் வழியாக போகலாம், 2வது திருவந்திபுரம் வழியாக கூட போகலாம். நம்ம அந்த திருவந்திபுரம் வழியாக செல்லுகின்ற பொழுது வானமாதேவி அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு இருக்கும் ஒரு ஒரு 5 கிலோமீட்டர் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தீங்கன்னா இந்த அங்கேருந்து பார்த்தா அந்த குண்டு தெரியுது. அந்த குன்று மேலே ஏறி வந்தீங்கன்னா காரே உள்ளே வருது. நான் காரை இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கிறேன். நான் இங்கே மிக அற்புதமான ஒரு ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சி, நல்ல ஒரு கோயில் உங்களுக்கு சொன்னதாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு மறுபடியும் இந்த ஆதிவேல் இருக்கிற இடத்துக்கு வந்துருக்கோம். நம்ம இங்கே திரும்ப உங்களுக்காக இந்த ஆதிவேல் உங்களுக்கு காட்சி உங்களுக்கு மறுபடியும் முருகப்பெருமான் அந்த அப்பா ஐயருக்கு கனவில் சொன்ன அந்த காட்சி இருக்கிற வேல், அதனால் அகஸ்டின். எனவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வந்தால் வாய்ப்பு கிடச்சா பாருங்கள். ஆனால் இங்கே கூட்டம் இல்லை, இன்னும் இந்த கோயில் பிரபல்யமாகலை. நீங்கள் வந்தீங்கன்னா மிக அற்புதமான கோயில், மன நிறைவோடு சாமி கும்பிடலாம். நீங்கள் நிறைய கோயிலுக்கு போவோம், நிறைய கூட்டங்கள் இருக்கும், கசகசன்னு இருக்கும், நிம்மதியாக உட்காரக்கூட முடியாது. இங்கே பாருங்கள், ஒரு பாப்பா வந்து பாட்டு பாட்டுருக்காங்க பாருங்கள், மன நிம்மதியாக சாமி கும்பிட்றாங்க. இந்த ஊருடைய பேர் விலங்கற்பதி, விலங்கப்பட்டுன்னு மருவி சொல்கிறாங்க. அதனால் மக்களெல்லாம் நீங்கள் வாங்க, வந்து வழிபடுங்க. வழிபட்டால் முருகன் ஆசி நிச்சயம் உங்களுக்கு. ஓகே, இன்னொரு ஆலயம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். தேங்க்யூ.